என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? உம்மை மாத்திரம் நான் ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்,
உம்மை ஆராதிப்பே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்த எங்கள் நல்ல தெய்வமே அனுமை மாத்திரம் ஆராதிப்பேன். தாயினும் மேலாக என்னை நேசிக்கிறதுனால எனக்காக நீ சிலுவையில ஜீவனை தந்தீரே. I will worship you, Lord. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன். ஆண்டவரே, ஒவ்வொரு முறை கீழே விழும்போது என்னை தூக்கி எடுத்து உம்முடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரச் செய்து நான் கீழே விழுந்த இடத்துல இருந்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. ஆண்டவரே, நீர் எத்தனை அன்புள்ளவர். Oh, I love you, Jesus. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்பினால் அணைத்துக் கொண்ட எங்கள் நல்ல தெய்வமே, எனக்காக என்னை உம்மோடு சேர்த்துக் கொள்ள திரும்ப வரப்போகிறீரே. I love you, Jesus. அனுமை ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன்
உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. Yes, Lord. நான் உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து Come on everyone. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை மாத்திரம் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். ஆண்டவரே, நான் உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன். Yes, Jesus. உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோ, பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஐயம் இருந்ததோர் காலத்தில் ஆவி குறைவாழ்தான், மீட்பர் உதிர பலத்தால் சத்துருவை வென்றேன், என் பயம் யாவும் நீங்கிற்றே, இயேசு கை தூக்கினார், முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசென்னை காக்க வல்லோ, முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசென்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. மீட்பரை
யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார்.
நம் கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்திலே நாம் யாவரும் இணங்கி சொல்வோம். பரமண்டலங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றின்ற உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமிந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓசியா அதிகாரம் 14. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளைக் கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அசிரியா எங்களை ரட்சிப்பதில்லை. நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம். எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போலிருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். லிபனோனை போல் வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லிபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள். அவன் வாசனை லிபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனையை போல இருக்கும். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எபிராயிம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாயிருந்தேன். நான் பச்சையான தீவதாரு விருட்சம் போலிருக்கிறேன். என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எபிராயிம் சொல்லுவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் இந்த மெத்தடிஸ்ட் பெண்கள் ஆராதனைக்கு உண்மையாக வாழ்த்தி வரவழைக்கின்றேன். கர்த்தராகிய தேவன் நமக்காக நியமிக்கப்பட்ட இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய மகிமையை தேடும்படியாக நாம் இந்த வேளையிலே கூடியிருக்கின்றோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு சீக்கிங் காட்ஸ் க்ளோரி, தேவனுடைய மகிமையை தேடு என்ற அந்த தலைப்போடு நம்ம இணைந்து பேச போகின்றோம். அதுவும் குறிப்பாக ஓசையா தீர்க்கதரிசி புத்தகத்திலிருந்து நம்ம சில காரியங்களை பார்க்க போகின்றோம். தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக இப்படியாக நாம் சிந்தையை ஒருமனப்படுத்தும் பொழுதும் கூட உன்னிப்பாக தேவனுடைய வசனத்திற்கு இணங்கி நம்ம ஜீவிக்க முடியாக கர்த்தருடைய சமூகத்திலே சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொள்ளலாம். Let's pray together. கர்த்தாவே, தேவ மகிமையை தேடு என்ற அந்த பக்குவத்திலே நாங்கள் இந்த வேளையிலே இந்த வசனத்துக்குள்ளாக, இந்த பாகத்துக்குள்ளாக, இந்த வேத பகுதிக்குள்ளாக நாங்கள் கடந்து வரும் பொழுதும் கூட நீர் எங்களோடு பேசி எங்களை நீர் கர்த்தாவே அரவணைக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். இந்த பாகத்தின் வாயிலாக நாங்கள் கர்த்தாவை கற்றுக்கொண்டு அதன் பிரகாரமாக எங்களுடைய ஜீவியத்தை நடத்த நீர் கிருபையாக இருக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம். அன்பின் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தேவனுடைய மகிமையை தேடும் என்றால் என்ன? எதை தேடுவது? தேவனுடைய மகிமை என்றால் என்ன? நிறைய விதத்தில் நம்ம அதை உச்சரிக்கலாம், வித்தியாசமான விதத்தில் நம்ம அதை பார்க்கலாம். ஆனாலும் கூட நான் ஒரு சிறிய விளக்கத்தோடு, ஒரு சிறிய குறிப்போடு நான் அதை ஆரம்பிக்கின்றேன். தேவனுடைய மகிமையை தேடு என்று சொன்னால் தேவனுடைய பக்குவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பக்குவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவன் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய மகிமையை தேட வேண்டும் என்று சொன்னால் எதை தேட வேண்டும்? தேவன் பரிசுத்த தேவனாக இருக்கின்றார். தேவன் பரிசுத்த தேவனாக இருக்கிறபடினாலே நாம் அந்த பரிசுத்தத்தை தேட வேண்டும் என்பதே தேவ மகிமையை தேடுவதாக காணப்படுகிறது. அநேக விதத்தில் வித்தியாசமான வேத வல்லுநர்கள் நம்ம அது வித்தியாசமான விதத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாம். ஆனால் இன்று நம்ம என்ன நம்ம பார்க்க போறோம்னா, தேவ மகிமையை தேடு என்று சொன்னால் தேவனுடைய பரிசுத்தத்தை தேடி நம்முடைய வாழ்க்கையை அதன் பிரகாரமாக நடத்த வேண்டும். எப்பொழுது நாம் தேவனுடைய பரிசுத்தத்தை நாடி அவருடைய பிரகாரங்களிலே அதன் பிரகாரமாக ஜீவிக்கும் பொழுது தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம் என்று பொருள்படும். அந்த அடிப்படையிலே ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் அந்த புதைப்பொருளை நம்ம பார்க்க முடியாத அந்த வேலையை நாம் ஒருமனப்படுவோம். அதற்கு முன்பாக தேவன் யார் என்பதை 1 பேதுருல 1 அதிகாரத்தில் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கின்றோம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். You shall be holy for I am holy அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கின்றார்.
அந்த மகிமையை தேடி நம்ம போக வேண்டுமா, நாமும் பரிசுத்தவானாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம நாடி செல்ல வேண்டும் என்று வாசகம் சொல்கிறத பார்க்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை பார்த்தோமே ஆனால் அங்கு தேவதூதர்கள் செராஃபீம்கள் என்ன செய்கிறார்கள் என்று நம்ம பார்க்கலாம். ஐசாயா சாப்டர் 6 verse 3 நான் வாசிக்கின்றேன். ஒருவரை ஒருவர் நோக்கி, யார்? செராஃபீம்கள் ஒருவரை ஒருவரை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். தேவனுடைய மகிமை சுற்றிலும் மகிமையா நிறைந்திருக்கிறதா, பூமி எங்கும் நிறைந்திருக்கிறது என்று நம்ம பார்க்கின்றோம். தேவனுடைய பரிசுத்தம் உலகத்தை சார்ந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கின்றோம். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் என்று நம்ம வாசிக்கின்றோம். அந்த அடிப்படையிலே தேவனுடைய பரிசுத்தத்தை நாம் எப்படி நாட வேண்டும்? தேவனுடைய பரிசுத்தத்தை விட்டு விலகினால் அதற்காக அதனுடைய சம்பளம் என்ன? அதற்காக நம்ம எதிர்நோக்க வேண்டிய காரியங்கள் என்ன? தேவனுடைய பரிசுத்தத்தை தேடும் பொழுது, அவருடைய மகிமையை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படியாக அமைகிறது என்பதை நமக்கு பார்க்க போகிறோம். குறிப்பாக அதிலும் கூட தேவனுடைய மகிமையை நம்ம நாடி போகும் பொழுது தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். பகுதிக்குள்ளாக நம்ம எடுத்துக்கொள்வோம். நம்ம வேளையில வாசிக்கும்படியாக ஓசியா 14வது அதிகாரத்தில் முழுமையாக நம்ம வாசிக்க நம்ம கேட்டோம். ஆனாலும் கூட நான் சில பகுதிகளை இங்கும் அங்குமாக தாண்டி போக ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்தை கையில் பிரட்டி வைத்துக் கொள்வோம். Kindly turn with me the book of Hosea and we'll be shifting here and there for a few couple of verses for his reference. நம்ம எடுத்துக்கொள்வோம். இந்த வேளையிலும் கூட ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்தை நம்ம பார்க்குமே ஆனால் ஓசியா தீர்க்கதரிசியாக ஆண்டவராக தேவன் நியமித்திருக்கின்றார். அவருக்கு அமைந்த மனைவி கோமேர் என்று பெயர் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அவங்க 2 பேர் மனைவியால் தன்னுடைய கணவனை விட்டு மற்றவர்களோடு உறவு கொண்டு பிரிந்து போகிறத நம்ம பார்க்கின்றோம். ஆனாலும் ஓசியா என்ன திரும்ப செய்கிறான்னா, மறுபடியும் தன்னுடைய மனைவியை சேர்த்துக் கொள்ளும்படியாக புறப்பட்டு செல்கிறத நம்ம பார்க்கின்றோம். தன்னுடைய மனைவியை தன்னோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மறுபடியும் தன்னுடைய மனைவியை கூட்டி வரும்படியாக நமக்கு பார்க்கின்றோம். அதுதான் போதனை. அதன் எப்படி திரும்ப நம்ம அதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்ரவேலின் தேவன், நம்மை படைத்த தேவன், தன்னுடைய ஜனங்கள் எப்படியாக அவரை விட்டு விலகினார்கள், விலகி போன பாவத்தினால விலகி போன தன்னுடைய ஜனங்களை ஆண்டவராக தேவன் எப்படியாக மறுபடியும் கூட்டி வருகிறார் என்று சொல்லி நடைமுறையிலே ஒருவருடைய வாழ்க்கையை வைத்து ஆண்டவராக தேவன் இந்த போதனையை நமக்கு கொடுக்கின்றார். It is supposed to be an acted parable. Some commentators say it is an acted parable. God is using real life situation to express his love for his church, for his people. So அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கின்றோம். ஓசியா தன்னுடைய மனைவி கோமேர் தன்னை விட்டு விலகினார். ஆனாலும் கூட ஆண்டவராக தேவன் ஓசியா கிட்ட என்ன தெரியுமா சொல்றாருன்னா, போய் இவனுடைய மனைவியாக கோமேரை திருப்பி கூட்டிட்டு வா, ஏனெனில் அவரும் பரிசுத்தத்தில் இருக்க வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் வளர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அன்பை பாராட்டுகின்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே தன்னால் கண்டு கொள்ளப்பட்ட ஜனங்கள் தன்னுடைய சமூகத்திலே மறுபடியும் வர வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் ஒரு அழைப்பை கொடுத்து விலகி போன இஸ்ரவேல் ஜனங்களை, விலகி போன விசுவாசத்திலிருந்தே நழுவி போன தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவராக தேவன் மறுபடியும் கூட்டி வருகிறதை நம்ம பார்க்கின்றோம். பெரியமடங்களை என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் முதல் பகுதியை நம்ம என்ன நம்ம பார்க்க முடியாது, தேவ ஜனங்களின் அன்பு. தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இஸ்ரவேலர்கள் எப்படியாக இருந்தார்கள், எந்த விதத்தில் அவருடைய அன்பை தேவனுடைய சமூகத்துக்கு முன்பு பாராட்டினார்கள், அந்த பகுதிக்குள்ளாக நம்ம வருவோம். தேவ ஜனங்களின் அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது நம்ம பார்க்க போடுறோம். கர்த்தருடைய சமூகத்திலே கண்டு கொள்ளப்பட்ட ஜனங்கள் எப்படியாக தன்னுடைய அன்பை கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக காட்டினார்கள் என்பதை நம்ம பார்க்க போடுறோம். வாசனத்தை வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கின்றோம், Israel's love for the things of the world and the sinful life fails to reflect the glory of God. இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய அன்பை வேற இடத்துல செலுத்தினதால, தன்னுடைய கவனத்தை வேற இடத்துல செலுத்தினதால தேவனுடைய மகிமையை பிரகாசிக்கிற அளவுல வெளியரங்கமான காட்டுற விதத்துல அவங்களுடைய ஜீவியத்தை விட்டு விலகி விட்டார்கள் என்று நம்ம பார்க்கின்றோம். ஏன் விலகினார்கள், எப்படி விலகினார்கள் என்பதை நம்ம வாசிப்போம். என்னோட சேர்ந்து கொள்ளுங்கள். ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 5வது வசனம். ஓசியா chapter 2 verse 5. For she said, I will go after my lovers. தமிழ்ல நான் வாசிக்கின்றேன். அவர்களுடைய தாய் சோரம் போனால் அவர்களை கற்பம் தரித்தவள் இச்சையான காரியத்தில் செய்தால் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் வானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றாள். தன்னுடைய சரீரத்தின் பிரகாரமாக எதெல்லாம் தனக்கு சுகத்தை கொடுக்கிறதோ, எதெல்லாம் தனக்கு ஆதாயமாக இருக்கிறதோ
அதை நாடி கோமேர் சென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போனதை காட்டுகிறது. எதை விட்டு போனார்கள்? ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு உலகத்தின் பிரகாரமான ஆசாபாசங்களை, தனக்கு எது எல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கிறதோ, தனக்கு எதெல்லாம் ஆதாயமாக இருக்கிறதோ மாம்சத்தின் பிரகாரமாக அதை நாடி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றாலாம். அப்படின்னா எதை பின்பற்றி போறாங்க? எதெல்லாம் தனக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கிறதோ, எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு சாதகமாக இருக்கிறதோ, எனக்கு இன்பத்தை கொண்டு வருகிறதோ அதை நான் சார்ந்து போனேன். தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி எனக்கு எதெல்லாம் மனமகிழ்ச்சியாக இருக்கிறதோ, என்னுடைய சரீரத்துக்கு எதாவது ஏற்றதாக இருக்கிறதோ அந்த அன்பிலே, அந்த உறவிலே, அந்த பக்குவத்திலே, அந்த அழைப்பிலே மனுஷனுடைய சமூகத்துக்கு முன்பாக எதெல்லாம் இன்பம் பயக்கிறதோ அதுக்குள்ளாக நான் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே அழகாக சொல்லுகிறது பாருங்க. என் நேசர், அதெல்லாம் என்னுடைய நேசராக இருக்கிறார்களாம். உலகத்தின் ஆசா பாசங்கள் எனக்கு நேசத்தை கொடுக்கிறது, அதுதான் என்னுடைய நேசர் என்று சொல்கிறது நம்ம பார்க்கின்றோம். வேதத்தில் நம்ம பார்க்கின்றோம், அவர்களுடைய சமூகத்துக்கு முன்பாக விலகி போனவர்கள் உலகத்தின் பிரகாரமாக ஜீவிக்கும் பொழுது அதுதான் அவர்களை ஈர்ந்தெடுக்கிறது, கவர்ந்து கொள்கிறது. அந்த கவர்ச்சியிலே அவர்கள் விழும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தை விலகி போகிறதை நம்ம பார்க்கின்றோம். கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக விலகி போகும் பொழுது தேவ மகிமையிலிருந்து அவர்கள் புறப்பட்டு வெளியாகிறார்கள். தேவனுடைய சமூகத்தை அவர்கள் பிரதிபலிப்பதற்கு தவறி விடுகிறார்கள். ஏன்னா பாவமான வாழ்க்கை, தேவனுடைய சமூகத்திற்கு பிரயோஜனமான வாழ்க்கை இல்லாதபடிக்கு பாவமான காரியத்தை செய்கிறபடினால அவர்கள் தேவ மகிமையை அற்றவர்களாக இருக்கிறார்கள். தேவையை மகிமையை விட்டு விலகினவர்களாக காணப்படுகிறார்கள். ஏன்? தனக்கு சொந்தமான காரியத்துக்கு விருப்பப்பட்டதுனால. அது முதல் காரியம். தேவனுடைய அன்பை விட்டு தனக்கானது, தனக்கு ஆதாயம் கொடுக்கிறதை நாடி போகிறது தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியாக இருந்தார்கள். அதான் கோமேருக்கு அடிப்படையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியாக இருந்தார்கள். ஆண்டவராகிய தேவனை விட்டு விலகினார்கள். தனக்கானதை அவர்கள் சம்பாதித்துக் கொள்ளும்படியாக, தனக்கானதை அவர்கள் ருசிக்கும்படியாக அவர்கள் விட்டு விலகினதை நம்ம பார்க்கின்றோம். அதுதான் இஸ்ரவேலர்கள், கர்த்தருடைய ஜனங்கள் தேவன் மேல வைத்த அன்பு. அன்பே இல்லாத நிலையில மற்றதை நாடி போனார்கள் தேவனை விட்டு. இரண்டாவது காரியத்தை நம்ம பார்க்கின்றோம், தேவனுடைய நித்திய அன்பை நம்ம இந்த வேலையில பார்க்க போகிறோம். முதலாவது காரியத்தை நம்ம பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்களின் அன்பு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகின அன்பாக இருக்கிறது. தேவ மகிமையை அவர்கள் நாடவில்லை. இப்பொழுது இரண்டாவது பகுதியிலே நம் ஆண்டவராகிய தேவன் எப்படியாக நம்ம மேல நேசத்தை வைத்திருக்கிறார், நம் ஆண்டவராகிய தேவன் நம்ம மேல் எப்படியாக தன்னுடைய அன்பை நமக்கு பாராட்டி கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட் இஸ் சாப்டர் 3 மூன்றாவது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் என்றால் ஆண்டவருடைய சமூகம் அவருடைய இணையில்லாத அன்பு, இடைவிடாத அன்பு, எவர்லாஸ்டிங் லவ், இட்டர்னல் லவ், பிரியாத அன்பு, முழுமையான அன்பு, அதை குறித்து தான் ஆண்டவராகிய தேவனுக்கு வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்கின்றோம். இடைவிடாத அன்பு கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாக நம்ம பார்க்கின்றோம். God's everlasting love embraces Israel to display His glory. அவருடைய முழுமையான அன்பை அவர்கள் நாடி வருவதனால தேவனுடைய மகிமையை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்களாம். பார்ப்போம். மூன்றாவது அதிகாரத்துக்குள்ளாக நம்ம கடந்து வருவோம். அதுக்கு முன்பாக நான் ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். மூன்றாவது அதிகாரம் 1வது வசனம் நான் வாசிக்கின்றேன். பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சை ரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவர்களும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரியை சேர்த்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். யாருக்கிட்ட சொல்றாரு? ஓசியா கிட்ட. யாரை குறித்து சொல்லுகின்றாரு? தன்னுடைய மனைவி கோமேரை குறித்து. ஆண்டவராக தன் அன்பை எப்படி பாராட்டுற? நீ விட்டு விலகினாலும் கூட நான் உன்னை மறுபடியும் என்னோட சேர்த்துக் கொள்வதற்காக என்னுடைய இருதயம் துடிக்கிறது. நீங்கள் பாவ காரியத்துக்குள்ளாக இருந்ததிலிருந்து விலகி வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவருடைய அன்பு, அந்த நிரந்தரமான அன்பு, அவருடைய நித்திய அன்பு தன்னுடைய ஜனங்களை அழைக்கிறதை நமக்கு பார்க்கின்றோம். இதுதான் தேவனுடைய அன்பு. பிரியமானவர்களே, நம்ம விலகி போனாலும் கூட மறுபடியும் அவருடைய சமூகத்தில் வர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சிருஷ்டிகள் தனக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் நமக்காக 2000 வருஷங்களுக்கு முன்பாக கல்வாரியிலே வந்ததை நம்ம பார்க்கின்றோம். That's what exactly it is. Our God's love is immense, everlasting. எப்பவும் முடியாத அன்பு, நித்திய அன்பு, நிரந்தரமான அன்பு, வாடாத அன்பு. அந்த அன்பிலே தன்னுடைய ஜனங்களை மறுபடியும் அரவணைக்கிறத பார்க்கிறோம். விட்டு விலகினாலும் கூட ஓசையா, உன்னுடைய மனைவியை, உன்னை விட்டு விலகின மனைவியை, சோரம் போன உன்னுடைய மனைவியை மறுபடியும் நீ சேர்த்துக்கொள் போ என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் கடந்து போன தன்னுடைய மனைவியை மறுபடியும் சேர்த்துக்கொள்ள ஊசியாவை இந்த வசனத்தில் அழைக்கிறது நம்ம பார்க்கணும். போயிட்டு கூட்டிட்டு வா என்று சொல்லுகின்றார். எப்படியாக ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஜனங்களை வளர்த்தார்?
ஏன் தன்னுடைய ஜனங்கள் விட்டு போனார்கள் என்பதை மோசஸுடைய கதையின் வாயிலாக, மோசஸ் வனாந்திரத்திலிருந்து செங்கடலை தாண்டி வந்தாங்க இல்லையா, அடிமைத்தனத்திலிருந்து, அந்த கதையை இங்கு உச்சரிக்கிறது நம்ம பார்க்கின்றோம். 11வது அதிகாரத்திலிருந்து 13வது அதிகாரத்துக்கு நம்ம பார்த்தோமேனால் அது வழங்கணும். இருந்தாலும் நம்ம ஒரு பகுதியை மட்டும் நம்ம வாசிப்போம். 11வது அதிகாரத்தில் 1வது வசனம். இப்படியாக ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஜனங்களை மீட்டுக் கொண்டார் என்பதை நம்ம பார்க்கின்றோம். நான் வாசிக்கின்றேன் 11வது அதிகாரத்தில் 1வது வசனம். இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்த போது நான் அவனை நேசித்தேன். வாசகம் சொல்கிறது, எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். வாலிபனாக இருக்கும் பொழுது நான் அவனை நேசித்தேன். நீங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது நான் உங்களை வரவழைத்தேன். அதெல்லாம் மறந்துட்டீங்களா? நான் இவ்வளவு அன்பு பாராட்டினேனே, அதெல்லாம் விட்டு ஏன் விலகுனீங்க என்று சொல்லப்படுகிறது. 2வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். 11வது அதிகாரம் 2வது வசனத்துல, அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். அழைத்த தேவனை விட்டு விலகி போய்விட்டார்களாம். அவர்கள் மனுஷன் பாருங்க எந்த நிலையில கர்த்தரை விட்டு விலகுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் அவரை விட்டு விலகுற சூழ்நிலை நிறைய வரலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்றாரு, நீங்கள் என்னுடைய ஜனங்கள், நான் உங்களை விட்டு விட மாட்டேன். நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள், என்னுடைய மகிமையை தேடுங்கள், என்னுடைய பரிசுத்தத்தை நீங்க நாடி வாருங்கள், உங்களுக்கான ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன். அந்த ஆசீர்வாதத்திற்கு பிறகு நம்ம பார்ப்போம். மறுபடியும் 3வது வருஷத்துக்குள்ளாக நான் கடந்து வருகின்றேன். 2வது வருஷத்துக்கு பிறகு 3வது வருஷத்துக்குள்ளாக நம்ம கடந்து வருவோம். நாம் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். எப்பிராயீமை நான் கைப்பிடித்து பழக்கினேன், என் கரம் பிடித்து என்னுடைய ஜனங்களை நான் வழி நடத்தினேன். என்னுடைய கரத்தை நீட்டி அவர்களை தாங்கி வந்தேன். ஆனாலும் என்னுடைய கரத்தை விட்டு அவர்கள் நழுவி போய்விட்டார்கள். என்னுடைய மகிமையை விட்டு அவர்கள் விலகி விட்டார்கள். எனக்கானது செய்யாதபடிக்கு அவர்கள் விலகி விட்டார்கள் என்று சொல்லி அடுத்த பகுதி, அந்த வசனத்தின் மறுபகுதி சொல்கிறது, தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போயிட்டாங்களே. நான் அவர்களுக்கு குணத்தை கொடுக்கிறேன், அவரை நான் சீர்படுத்துகிறேன், அவருக்கு பரிகாரி நான் இருக்கிறேன். அதை விட்டு அவங்க மறந்துட்டாங்களே. செங்கடலை பிளந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு நான் உங்களை அழைத்து வந்ததையும் மறந்துட்டீங்க. நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் கை கொண்டு அதிலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வைத்திருக்கின்றேன். கரம் பிடித்து வழி நடத்தி வந்தேன், அதையும் நீங்க மறந்துட்டீங்க. அது மாத்திரமல்ல, நான் தான் உங்களை குணமாக்கினேன் என்பதை நீங்க மறந்துட்டு விலகிட்டீங்களே. அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கூட நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார். I will never forsake you. I will come back again. Because நான் உங்களுடைய நேசனாக நான் இருக்கின்றேன், உங்களை கைவிடாதவராக இருக்கிறேன் என்று சொல்லி வாசகத்தை நான் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, that's the love of God. அதுதான் தேவனுடைய அன்பு. நம்முடைய அன்பு கோமேர் போல கர்த்தருடைய சமூகத்தை விட்டு போகிறது. ஓசையாவை விட்டு கோமேர் எப்படி பிரிந்து போனாலோ அதே போல நம்மளுடைய அன்பு போகலாம். ஆனா தேவனுடைய அன்பு மாறாத அன்பு. அந்த அன்பிலே தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் மறுபடியும் தன்னுடைய நேசகுமாரன் நமக்கு கொடுத்தது போல இங்கும் அதுதான் அவர் சொல்லுகின்றாரு, இதைதான் செய்கின்றாரு. ஓசியாவை பார்த்து தன்னுடைய மனைவி தூரம் போனாலும் கூட நீ கூட்டிட்டு வா, என்னுடைய அன்பை பாராட்டு என்று சொல்லிவிட்டு தேவனானவர் தன்னுடைய அன்பை இப்படியாக வெளிப்படுத்துவது நம்ம பார்க்கின்றோம். அது 2வது காரியமாக தேவனுடைய நிரந்தர அன்பை நம்ம பார்க்கின்றோம். பெரியமானவர்களே, 3வது காரியமாக நம்ம பார்க்கின்றோம். இதன் வாயிலாக தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நம்ம பாவத்தை எல்லாம் விட்டுட்டு மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய மகிமையை நாடி வரும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொல்லி ஓசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 14வது அதிகாரத்துக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். என்னோட சேர்ந்து பிரட்டிக் கொள்ளுங்கள். Turn with me chapter 14 of book of Isaiah. ஆண்டவராகிய தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். God is promising to bless Israel, his people. When the glory is sought, you will be blessed. தேவனுடைய மகிமை நாடி நம்ம வரும் பொழுது ஆண்டவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நம்மளே நிலைத்திருக்கிறது என்று சொல்லி 14வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கணும். பெரியமானவர்களே, 16வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் அங்கு போடப்பட்டிருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக அவரை நம்ம நாடி வர வேண்டும் என்றால் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. முதல் 3 வசனத்தை நம்ம பார்த்தோமே, ஆனால் 3 வசனத்தை சொல்கிறது, நீங்கள் மனதுருகி உடைக்கப்பட்டவர்களாக, with a contrite heart return to me. மன்னன் திரும்பி என்னிடத்தில் நீங்கள் வாருங்கள், வருந்தி வாருங்கள், என்னுடைய சமூகத்தை தேடி வாருங்கள், நீங்கள் இரக்கம் பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி முதல் 3 வசனத்தை நம்ம வாசிக்கின்றோம். ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், அழைப்பை கொடுக்கின்றார். என்னுடைய மகிமையை தேடி நீங்கள் வாருங்கள், என்னுடைய பரிசுத்தத்தை நாடி நீங்கள் வாருங்கள். என் பரிசுத்தத்துக்கு முன்பாக எதுவுமே கிட்ட வர முடியாது. அந்த முழுமையை, தேவனின் முழு பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஜனங்களை மறுபடியும் அழைக்கின்றார். மறுபடியும் மனது உடைக்கப்பட்டு உடைந்தவர்களாக மனது நுக்கத்தோடு அறிக்கையிடுங்கள் உங்களுடைய பாவங்களை, என்னை நோக்கி நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் ஒரு அழைப்பு இங்கு கொடுக்கிறத பார்க்கின்றோம். 3 வசங்களை அதை நம்ம பார்க்கின்றோம்.
மறுபடியும் நீங்கள் திரும்பி வரும் பொழுது தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It talks about the conversion, the confession and the contrition. So you are supposed to appear to him, return to him with a contrite heart, confessing your sin and return to him. So you will experience his glory. ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். விலகி போனாலும் கூட மறுபடியும் நீங்கள் இடத்தில் வாருங்கள் என்று சொல்லி, எந்த விதத்தில் கோமேரை தன்னுடைய சமூகத்துக்கு முன்பாக மறுபடியும் தேவன் அழைக்கின்றாரோ அதே தேவனானவர் இந்த வேளையில் நம்மையும் அழைக்கின்றார். எதெல்லாம் நம்மை விட்டு விலகிடுச்சோ அதை நீங்க யோசிக்காதபடிக்கு, எதெல்லாம் நான் கஷ்டத்துக்குள்ளாக வருகிறேனே என்று சொல்லிட்டு இப்படியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கிறது என்று நம்ம யோசிக்காதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக என்ன பிரியமானவர்களை செய்ய வேண்டும் என்றால், நாம் மனதுருகினவர்களாக வரும் பொழுது, மனம் நொந்து போன நிலையில் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக வரும் பொழுது தேவனான பெருக்கமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றார். நம்முடைய கண்களுக்கு எட்டாத, நம்முடைய சிந்தைக்கு எட்டாத ஆசீர்வாதத்தை கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கின்றார். உலகத்தை விடுங்கள், என்னுடைய மகிமையை தேடி நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நான் பெருக பண்ணுகின்றேன், எனக்கு ஆசீர்வாதத்தை நான் கூட்டி தருகிறேன் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. எல்லாம் போனது போல இருந்தாலும் கூட நான் உங்களை விட்டு போகவில்லை, நான் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிற தேவனாக இருக்கின்றேன். நீங்கள் மறுபடியும் திரும்பி வாருங்கள். எல்லாம் இழந்து விட்டேன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட வாழ்க்கையில எல்லாம் போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த அழுத்தமான சூழ்நிலை மறுபடியும் 1 மாசத்துக்கு நம்முடைய MCO தள்ளப்பட்டிருக்கிறது. நடமாட்டத்தில் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். இன்னும் 1 மாசம் தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த காலங்களிலும் கூட இன்னமும் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது போல நமக்கு இருந்தாலும் கூட ஆண்டவராகிய தேவன் நமக்காக யுத்தம் செய்து போராடுகிற தேவனாக இருக்கின்றார். நமக்காக யுத்தம் செய்து கர்த்தராகிய தேவன் நமக்கு வெற்றியை சிறக்க செய்கின்றார். நம்ம வாழ்க்கையை பார்ப்போமே, தானியேலுடைய வாழ்க்கையை பார்ப்போம். எப்படி இருந்த ஒரு நபர் கர்த்தருடைய சமூகத்தில பரிசுத்தத்திலே நாடி இருக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் நேபுகத்நேசர் மத்தியில உயர்த்தினதை நம்ம பார்க்கின்றோம். அந்நிய தேசத்திலே ஆண்டவராகிய தேவன் தானியேலை உயர்த்தினார். யோசேப்பை நம்ம பார்ப்போம். எங்க தன்னுடைய சகோதரர்களால விற்கப்பட்டான். எந்த தேசத்தில் இருந்தான்? கானான் தேசத்தில் இல்லை, தன் கண்களுக்கு அப்பாற்பட்ட எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக உத்தமமாக இருக்கும் பொழுது, அவருடைய பரிசுத்தத்தை நாடி வரும் பொழுது அவனுக்காகவே, யோசேப்புக்காகவே சூழ்நிலையை ஆண்டவராகிய தேவன் மாற்றி கொடுக்கின்றார். அந்த கஷ்டமான பாதைக்குள்ளாக போகும் பொழுது ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். அந்த கஷ்டமான பாதைக்குள்ளாக போகும் பொழுது தானியேலோடு ஆண்டவர் இருந்தார். பரிசுத்தத்தை நாடி கர்த்தருடைய மகிமையை நாடி போகும் பொழுது ஆண்டவராகிய தேவன் சுற்றி இருக்கிற சூழ்நிலையை மாற்றி அவர்களுக்காக யுத்தம் செய்தது போல அங்க காணப்படுகிறது. அதே தேவனானவர் இங்கும் சொல்லுகின்றார், நீங்கள் விட்டுட்டு வாங்க, நான் உங்களுக்கானதை எல்லாம் செய்கிறேன் என்று சொல்லுகின்றார். அதான் பார்க்கணும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்ம மத்தியில இருக்கிறது என்பதை நம்ம பார்ப்போம். என்னோட பேட்டி கொடுங்க. 4வது அதிகார வசனத்திலிருந்து 8வது வசனம் வரலாம். From verse 4 to verse 8. The blessings that you will receive if you seek God's glory. You may have done a lot of things which is not pleasing in the eyes of God, but God is giving you an invitation now. அவருடைய சமூகத்தை விட்டு நிறைய காரியத்தை விட்டு நம்ம விலகி போயிருக்கலாம், அது கடந்த காலம். இப்பொழுது ஆண்டவராகிய தேவன் மறுபடியும் அழைக்கின்றார், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். என்னுடைய மகிமையை தேடி வாருங்கள், என்னுடைய பரிசுத்தத்தை தேடி வாருங்கள், என் போல் நீங்கள் பிரகாசியுங்கள், அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் நிறைய இருக்கிறது என்று சொல்லி இஸ்ரவேலின் மத்தியிலே ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு போனதின் சூழ்நிலையில ஆண்டவராகிய தேவன் மறுபடியும் அழைப்பின் நிமித்தமாக இப்படியாக கொடுக்கிறது நம்ம பார்க்கின்றோம். என்னென்ன செய்யறாருன்னு நான் வாசிக்கின்றேன். வசனம் 4 துவங்கி 8 வரை நான் வாசித்தேன். சில காரியத்தை பார்க்கலாம். 4வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், உங்களுடைய சீர்கேட்டை நான் குணமாக்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. God says he will renew the land and transplant you back to your home. நீ மறுபடியும் இழந்ததிலிருந்து நான் மறுபடியும் சேர்த்துக் கொள்கிறேன் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. சீர்கேட்டை நான் குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் நான் சிநேகிப்பேன், என்னுடைய அன்பை நான் பொழிவேன், என்னை நாடி வந்தவர்களை நான் திக்கற்றவனாக விட மாட்டேன், நான் என்னுடைய அன்பை, என்னுடைய சிநேகிதத்தை நான் காட்டுவேன் என்று சொல்லி 4வது வசனத்தில் நான் பார்க்கின்றோம். 5வது வசனத்தை நான் பார்த்தோமே, the 5th verse it says, I will make you prosper again with gifts. நான் மறுபடியும் உன்னை என்ன தெரியுமா செய்வேன்னா, நான் புதுப்பிக்க மாட்டேன், உன்னை நான் ரிஃப்ரெஷ் பண்ணுவேன். வாசகத்தை நம்ம பார்க்கின்றோம். பனியை போல் நீ இருப்பாய், பனி போல இதமான குளுமையான ஒரு சூழ்நிலை போல உன்னுடைய வாழ்க்கையை நீ பனியை போல் இருப்பாய், புஷ்பத்தை போல் மலர்வாய், பூக்களை போல அழகிலே நீ வளருவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லிபினனை போல வேரூன்றி நிற்பான், அசைக்க முடியாது, வேறு அவ்வளவு ஆழமாக இருந்து ஆழமான விதத்துல தான் வேரூன்றி இருக்குமா லிபினன் மரம். அதே போல நான் நீ அசைக்காத அளவுக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கின்றார். பனியை போல இருப்பேன்.
பூவை போல அழகாக இருப்பாய், யாரும் அசைக்க முடியாத அளவு ஆழமாக நீ இருப்பாய், என்னுடைய மகிமையை நீ தேடி வா, நான் இவ்விதமான ஆசீர்வாதத்தை நான் தருவேன் என்று சொல்கிறார். Seek God's glory. These are the blessings that God has in store for those who return to Him. அதை பார்ப்போம், மறுபடியும் பார்ப்போம். 6வது வசனத்தை 7வது வசனம் ஆண்டவராக தேவன் நமக்கு வைத்திருக்கிறது நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, I will offer care and abundance, rebirth and new reputation. இழந்தது எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுக்கின்றேன். பூமியுடைய வாழ்க்கையில தான் ஆண்டவராக தேவன் ஓசையை போயிட்டு திருப்பி அழைக்க வரும்பொழுது ஆண்டவராக தேவன் சொல்றார், இதெல்லாம் நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறேன். இஸ்ரவேல் ஜனமே, என்னுடைய மக்களே, பாவ வாழ்க்கையை விட்டு நீங்க விலகி வாருங்கள், நான் உங்களை மறுபடியும் அணைக்கிறதுக்கு காத்துக் கொண்டிருக்கின்றேன், உங்களுக்கு பலத்தை தருகின்றேன், உங்களை அரவணைக்கின்றேன், நீங்க பனியை போல் இருப்பீர்கள், புஷ்பங்கள் போல அழகாக மலர்வீர்கள், வேரூன்றி இருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, மறுபடியும் வசனத்தை வாசிக்கும் பொழுது 6-7 நான் வாசிக்கின்றேன். வசனம் 6 நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் ஓங்கி படருவீர்களாம். You will be spreading forth. ஓங்கி படர்வீர்கள், உங்களுடைய எல்லை விரிவாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அங்க பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல இருப்பாய். You will be blooming like the olive tree. ஒலிவ மரத்தை போல் நீர் அலங்காரமாய் இருப்பீர். அது மாத்திரமல்ல, அதே வருஷத்துல மறுபகுதியிலே நீர் லிபினனுடைய வாசனையை போல இருப்பான். மற்றவர்களுக்கு நீ வாசத்தை கொடுப்பாய், உன்னுடைய மகிழ்ச்சியை மற்றவர்கள், உன்னுடைய ஆசீர்வாதத்தை, உன்னுடைய தன்மைகளை நீ மறுபடியும் மற்றவர்களை பகிர்ந்து கொள்கிற அளவிலே நான் உங்களை உயர்த்துவேன். இப்பொழுது நீ மாத்திரமல்ல, உன்னை சார்ந்தவர்களையும் நான் ஆசீர்வதிப்பேன், உன் பக்கத்தில் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கின்றோம். வாசனை போல நீங்கள் அழகாக மனம் வீசுவீர்கள், நீங்கள் அழகாக தோன்றுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்தை உம்முடைய நிழலில், வாசகத்தை பார்க்கும் பொழுது அழகா புகாப்பட்டிருக்கிறது, உம்முடைய நிழலில் குடியிருக்கிறவர்கள் மறுபடியும் திரும்புவார்கள். எதெல்லாம் உங்களுக்கு விட்டு விலகிச்சு போனுச்சுன்னு நீங்க நினைக்கிறோம், அந்த உறவெல்லாம் மறுபடியும் பலப்பட்டு வரும். உம்முடைய விளைச்சல்களும் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ ஒருவேளை விளைச்சல் நம்ம கையில் இல்லை, நம்ம என்ன செய்யறோம்னா, இப்ப நம்ம உழைக்கிறது இல்லை, போயிட்டு வயல்ல. ஆனாலும் கூட ஆண்டவராக என்ன தெரியுமா சொல்றாருன்னா, உன்னுடைய பொருளாதார நிலையை நான் உயர்த்துவேன், உன்னுடைய விளைச்சல்களை நான் உயர்த்துவேன், அதனால உன்னுடைய பொருளாதார நிலையை நான் உயர்த்துவேன். அது நம்ம கண்களுக்கு ஒருவேளை எட்டாமல், நம்ம சிந்தைக்கு பார்க்க முடியாததா இருக்கலாம். ஆனா ஆண்டவராக தேவன் அற்புதத்தை செய்கிற ஆண்டவர். மனம் திரும்பி அவரோட ராஜ்யத்தை தேடும் பொழுது, அவர் மகிமையை தேடி வரும் பொழுது ஆண்டவர் சொல்கிற நமக்கு சிந்தைக்கு எட்டாத அளவில் ஆண்டவராக தேவன் நமக்கு அழகான விதத்திலே ஆசீர்வாதத்தை கூட்டிக் கொடுக்கிறார். அருமையான தேவ ஜனமே, வெட்டி விலகின காலம் இருக்கலாம், கர்த்தருடைய சமூகத்துக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்த காலங்கள் இருக்கலாம். ஆண்டவராக இயேசு தன் ஜனங்களை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளும்படியாக, மீட்டுக்கொள்ளும்படியாக ரட்சிப்பின் பாத்திரத்தை தன்னுடைய கரத்திலே தாங்கிக் கொண்டு நமக்காக கல்வாரியிலே வந்து இன்றும் நமக்காக பரிந்து பேசுகிற தேவன் உண்மையுள்ளவராக இருக்கின்றார். இன்னும் நமக்காக பேசிக் கொண்டிருக்கின்றார். நான் முதல்ல இடத்துக்கு போறேன், உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்த பண்ணி நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி யோவான் 14வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கின்றோம். நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருப்பீங்கன்னு என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக பிரியமானவர்களே, அவருடைய மகிமையை, ஒரு பரிசுத்தத்தை தேடி போகும் பொழுது ஆண்டவராகிய தேவன் இப்படியாக நமக்கு ஆசீர்வாதத்தை 3 காரியத்தை நம்ம பார்த்தோம் பிரியமானவர்களே. முதலாவது காரியம், இஸ்ரவேல் ஜனங்கள் தனக்கானதை, என்னுடைய நேசர் எனக்கு எதை கொடுக்கிறாரோ எனக்கானதை நான் தேடி நான் போனேன். ஆனா ஆண்டவருடைய அன்பு அப்படி இல்லை, இடைவிடாத அன்பு, நித்திய அன்பு, நிரந்தர அன்பு, எவர்லாஸ்டிங் லவ் ஆஃப் காட். அதை நம்ம பார்த்தோம். அந்த எவர்லாஸ்டிங் லவ், அதாவது நிரந்தரமான அந்த அன்பை நாடி போகும் பொழுது அதன் பிரகாரமாக தேவனுடைய மகிமையை நாடி போகும் பொழுது அதன் பிரகாரமான ஆசீர்வாதத்தை 14வது அதிகாரத்தை நம்ம வாசிப்போம். எல்லா சூழ்நிலையும் ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். இப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் இந்த மாதிரி சூழ்நிலை வரும் பொழுது, அடைக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், ஆனாலும் கூட சூழ்நிலையை நமக்காக மாற்றி ஜெயம் கொள்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய தேவன் நமக்காக யுத்தம் செய்வதாக இருக்கின்றார். அந்த சிந்தையோடு இந்த அழுத்தமான இந்த காலங்களிலே தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக, கர்த்தாவே உம்முடைய மகிமையை தேடி நான் வருகின்றேன், உம்முடைய முழுமையை தேடி நான் வருகிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்க நாம் கற்றுக்கொண்டுமே. ஆனால் தேவனானவர் நம்முடைய சிந்தைக்கு எட்டாத அளவில் ஆசீர்வாதத்தை கூட்டி கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவார். சீர்கேட்டை எடுத்து போடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் செலுத்திருப்பீர்கள், நீங்கள் படர்ந்து வளர்வீர்கள் என்று வசனம் சொல்கிறது. எப்பொழுது? மனம் திரும்பி நீங்கள் வரும் பொழுது, உடைந்த நிலையிலே கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய இதயத்தை ஒப்புக் கொடுத்த நிலையில வரும் பொழுது, கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறோமே, விளங்க மாட்டேங்குது, ஏன் இப்படி கஷ்டப்படுகிறோம் என்று சொல்லி அந்த வருகிற அந்த சூழ்நிலையில் கூட ஆண்டவராகிய தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கின்றார். முடிவாக நான் சொல்றேன், பாவம், sin against God disregards God's glory. பாவம் தேவ மகிமையை புறக்கணிக்கிறது. புறக்கணிக்கப்பட்ட மக்களாக நாம் இருந்தோமே ஆனால் அழிவை தான் நம்ம தேடி போகின்றோம். கோமேருடைய வாழ்க்கையில தான் நடந்துச்சு. அந்த அழிவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று சொன்னா தேவனுடைய மகிமையை நாம் தேடும் பொழுது அந்த அழிவிலிருந்து நாம் தப்பிக்கப்பட்டு
அவருடைய முழுமையான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்கின்றோம். Disregarding God's glory brings destruction. Destruction is restored when you seek God's glory. Seeking God's glory brings about transformation of life, and transformation of life glorifies God. எப்பெல்லாம் நம் மனதிலே உடைந்து அவருடைய சமூகத்துக்கு போகிறோமோ அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் நம்மை அரவணைத்து மறுபடியும் புதுப்பிக்கப்பட்ட மகளாக நம்மை உருவாக்கி ஆண்டவராகிய தேவன் நம்மை மற்றவர்களுக்கு முன்பாக உயர்த்துகிறவராக இருக்கின்றார். அந்த தேவன் இன்னும் இப்பொழுது நம்மோடு இருக்கின்றார். அவருடைய சமூகத்துக்கு முன்பாக வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த வேளையிலே உண்மை நாங்கள் விலகி போயிருந்த காலங்கள் இருந்தாலும் அதிலிருந்து கர்த்தாவை மீண்டு கொண்டு வரும்படியாக எங்களுக்கு ஒரு அழைப்பை நீ கொடுத்திருக்கின்றீர். உடைந்த நிலையிலே நாங்கள் இருந்தாலும் கூட, ஆகாது முடியாது தெரியாது என்ற ஒரு சூழ்நிலை நாங்கள் இருந்தாலும் கூட, ஆண்டவரே நீ எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கின்றீர். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நீ எங்களுக்கு கட்டளையிட்டு அவர் வாயிலாக நாங்கள் பலப்பட்டவர்களாக இருக்கும்படியாக கர்த்தாவே எல்லா ஆலோசனையிலும் எங்களை நீ பக்குவப்படுத்தி வழிநடத்தி வருகிறீர். அதற்காக நன்றி அப்பா. இந்த வேளையிலும் நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து வருகின்றோம். எங்களுடைய முன்பாக இருக்கிற காரியங்கள் நிறைய எங்களுக்கு விளங்காத காரியமாக இருக்கலாம். ஆனாலும் உண்மை நாங்கள் நாடி வரும் பொழுது சூழ்நிலையை எங்களுக்காக மாற்றி கொடுத்து ஜெயம் கொடுக்கிற தேவன் நீர் இருக்கிறீர் சாமி. எந்த விதத்திலே தானியேலுடைய வாழ்க்கையில நீ இடைப்பட்டீரோ, எந்த நிலையிலே யோசேப்புடைய வாழ்க்கையில நீ இடைப்பட்டு சூழ்நிலை மாற்றி உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீ ஆசீர்வாதத்தை கூட்டி தந்து உயர்த்தினீரோ, அதே நிலையில எங்களையும் கர்த்தாவை நோக்கி பார்க்க வேண்டும் படித்து வைக்கின்றேன். பாவமானது எல்லாவற்றையும் விலகி கர்த்தாவை உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக பரிசுத்தத்தை மாத்திரமே நாங்கள் நாடுகிறவர்களாக எங்களை ஆசீர்வதியும் அப்பா. உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக தேவ மகிமையை நாடுகிறவர்களாக எங்களை நீ சுத்திகரித்து ஆளாக்க வேண்டும் படித்து வைக்கின்றேன். பரிசுத்தத்தையே நாடுகிறவர்களாக நாங்கள் காணப்பட ஆசீர்வதியும் சாமி. இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன். நேசிக்கின்ற அன்பின் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கின்றோம், மை மகிமைப்படுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே மெய்யாகவே எங்களோடு கூட கர்த்தர் பேசினீர். இந்த விசேஷித்த ஆராதனையில இந்த பெண்கள் ஆண்டவரே சங்க ஆராதனையில் ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு கூட பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய மகிமையை தேடுகிறது எவ்வளவு முக்கியமான காரியம் என்று எங்கள் மத்தியிலே கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே எங்கள் மத்தியில இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காக விசேஷித்த முறையிலே நாங்கள் செபிக்கின்றோம் அப்பா. ஆண்டவரே, அவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் அறிவீர். ஆண்டவரே, அவர்கள் போய்கொண்டிருக்கிற பயணத்தை கர்த்தர் அறிவீர். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அவர்களை கர்த்தர் இந்த நாளிலும் தொட்டு ஆண்டவரே ஒரு பெரிய அபிஷேகத்தினால் அபிஷேகித்து கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்றேன் அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அவர்களை நீர் ஆண்டவரே பேர் பேராக ஆண்டவரே ஆசீர்வதித்து அவர்களுக்கு வைத்திருக்கிற தாளந்துகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளிலும் கூட உம்முடைய சமூகத்துக்கு உபயோகப்படுத்தும்படியாக நாங்கள் சபையாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் ஆண்டவரே நீர் விசேஷித்த முறையில் அழைத்திருக்கிறீர். அந்த அழைப்புக்கு இணங்கி ஆண்டவரே அந்த அழைப்பை ஆண்டவரே பெற்றுக்கொண்டு இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அவர்கள் ஊழியத்தை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே பயபக்தியோடு ஆண்டவரே இன்னும் அதிக விசுவாசத்தோடு ஆண்டவரே செய்யத்தக்க கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து ஒவ்வொரு பெண்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நல்ல சுகம் தாரும் ஆண்டவரே, நல்ல பலனை தாரும் ஆண்டவரே. இதோ வீட்டை ஆண்டவரை பராமரிக்கும் பொழுதும் கூட, வீட்டை கவனிக்கும் பொழுது, பிள்ளைகளை கவனிக்கும் பொழுதும் கூட ஆண்டவரே, கணவர்களை ஆண்டவரே இதோ அப்பா வீட்டு வேலைகள் எல்லாவற்றையும் கவனிக்கும் பொழுதும் கூட இந்த நாளிலும் கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தையும் பலனையும் ஆண்டவரை தந்து வழி நடத்த ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட அப்பா இந்த நாளிலும் இவர்களுக்கு ஆண்டவரே நீர் விசேஷித்த ஞானத்தினாலே நிரப்புங்க, விசேஷித்த பலத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேலை செல்லுகின்ற ஆண்டவரே பெண்களுக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதோ வேலை செய்கிற இடங்களிலே ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். தொடர்ந்து நீர் வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் சபையாக ஒவ்வொரு பெண்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம். தொடர்ந்து அப்படியாக ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஆண்டவரே அவர்களுக்கு கூட ஆண்டவரே உம்முடைய முகத்தையும் உம்முடைய பிரசன்னத்தையும் நாட கர்த்தர் கிருபை செய்யும். எல்லாவற்றையும் நம்முடைய நாமத்தில் சொல்லி ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயனும் சகாயனும் நீயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் நீயனும் உபாயனும், நாயனும் எனக்கன்பான ஞானவளவாளனும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தந்தை தாயினம் ஜனம் வந்துளோ சீனிகித, தந்தை தாயினம் ஜனம் வந்துளோ சீனிகித, சந்தோட சாதன யோக சம்பூரண பாக்கியமும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. போதகத்தீராமுவின் போக்கினில் மரத்தீனில், போதகத்தீராமுவின் போக்கினில் மரத்தீனில், ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும், ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும், ஞானகீதமும் சதுரும் நாட்டமும் கொண்டாட்டமும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. வாருங்கள், இந்த வேளையிலும் கூட நாம் யாவரும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம்.
இந்த ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்ததற்காக நன்றி அப்பா. இதோ ஆண்டவரே, மெய்யாகவே எங்களோடு கூட நீர் இடைப்பட்டி பேசினீர். ஜெபம் செய்யும் பொழுதும் கூட ஆவியானவர் எங்களை மூடிக்கொண்டீர், அபிஷேகித்தீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் இந்த நாளிலும் கூட ஐக்கியத்தில் இணையும் பொழுதும் கூட ஆண்டவரே, எங்கள் குடும்ப ஐக்கியத்திலையும் சரி ஆண்டவரே, எங்கள் இணையும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட இருக்க நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, கூடிய சீக்கிரம் நாங்கள் ஒன்றாக கூடி உம்மை ஆராதிப்போம் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. நீர் அதை வாய்க்க செய்வீர். காரியங்களை நீர் வாய்க்க செய்து கொண்டு வருகிறீர். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் வாய்க்க செய்து தொடர்ந்து நீர் வழி நடத்துவீர் என்று உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், கிரியை செய்யும். எல்லாவற்றிலும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் சொல்லி ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் எப்பொழுதும் சதா காலங்களும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். வாருங்கள், நாம் யாவரும் சேர்ந்து என் ஆத்துமாவே என்று சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Have a blessed day. Jesus loves you. ஆண்டவர் உங்களை நேசிப்பாராக. கர்த்தர் உங்களை வழி நடத்தி காத்துக்கொள்வார். Thank you. God bless you. ஸ்தோத்திரம்.